இந்த 2026 துலாம் ராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? ஓம் கணபதியே நமக. அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு வணக்கம். இந்த துலாம் ராசிக்கு 2026 பணக்காரனாவதற்குண்டான விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லிட்டே வரும். உங்கள் ராசிக்கு 2, 5, 8, 11 எல்லாமே பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தோட பணபலஸ்தானத்துக்கு 2, 5, 8, 11 வரும். ஸோ செவ்வாயோட வீடு 2ஆம் வீடாக வருது. ரத்த தானம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம 2வது பார்த்தீங்கன்னா 5வது சனி பகவானோட வீடு. ஸோ முதியோர்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் உங்களாலான உதவிகள் இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் செஞ்சுட்டே வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியே 8ஆம் வீட்டில் போயிட்டு ஆட்சி ஆவார். அப்படிங்கிறனால மனைவியுடன் மகிழ்ச்சியாக அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவும் செய்யணும். ஓகேங்களா? 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்படிங்கிற அர்த்தம். ஆக்சுவலாக துலாம் ராசிக்கு சூரியன் நீசமாவார் அப்படிங்கிறப்போ ஸோ அப்பாவோட சொல் என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக உதவும். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இந்த வருஷம் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சார் இது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டீங்க, அப்போ இந்த கோயில்கள் அந்த மாதிரிலாம் போனால் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருச்சானூர் பத்மாவதி அம்மாள் டெம்பிள், ஓகேங்களா, வருஷத்தில் இந்த 2026 ஒரு 2 தடவையாவது மினிமம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் கடல் ராசியில், அதாவது மீன ராசியில் உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சனி பகவான் அவர் போய் 6ஆம் வீட்டில் போய் மீன வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அனாதை குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு பன்மடங்காக உங்களோட வியாபாரம் மூலிமா, நீங்கள் செய்கிற வேலைகள் மூலிமா ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபரு, ஈவன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த IELTS எக்ஸாம்லாம் எழுதிட்டு நான் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. ஏன் அந்த ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த மீனம் குருவோட வீட்டில் சனிபான் உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு வயது முதிர்ந்தவர்கள் கண்டிப்பாக ஃபாரின் போகிறதுக்குண்டான கனவுகள் நிறைவேறும். அது மூலிமா நீங்கள் பணக்காரன் ஆகக்கூடிய கனவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக கேது 11 உட்காந்துருக்காரு. பூர்வீக சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திரும்ப வரும். நிறைய பேர் இதில் கோர்ட்டு கேஸெல்லாம் இனி முடியல சார், ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்குது, எப்போ முடியும்னு தெரியலனா இந்த வருஷம் கண்டிப்பாக முடியும். சரிங்களா? இதுக்கு உங்களோட சுய ஜாதக அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்து நல்ல ஒரு யோக தசாபதி நடந்ததுன்னா கண்டிப்பாக 100% நான் சொல்கிறது நடக்குங்க. எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த துலா ராசிக்கு சரராசி வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கும் சனி பகவான். அவர் போய் 6ல் போய் உட்காந்துருக்காரு. உபஜயஸ்தானம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுங்களா, நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்கும். என்ன சார் எதிர்பார்க்காத விஷயம்? 5ல் ராகு உட்காந்துருக்காரு சார், அதுவும் அவர் சுய நட்சத்திர சாரை வாங்கி ஓடிட்டு இருக்காரு, குருவோட பார்வையில் இருக்கார். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் UAல போயிட்டு நான் இந்த மாதிரி லாட்ரியில் போய் இது பண்ண போகிறேன், பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், லாட்ரி கிடைக்குதா, கண்டிப்பாக இது பண்ணுங்கள். கடைசிக்கு ஒரு 1 கோடி ரூபா கிடைச்சா கூட நீங்கள் செட்டில் தானே சார். ஸோ துலா ராசிக்கு இந்த 2026 வருடம் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வருடம் தான். நீங்கள் அடுத்தது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா, எப்போவுமே உங்கள் வீட்டில் ஒரு வாசனை நிரம்பிய ஒரு ஊதுபத்தி, சாம்பிராணி, இல்லை ஃப்ராக்ரன்ஸு எது வேணாலும் வச்சுக்கிட்டு உங்கள் வீடை நல்ல ஒரு சூப்பர் ஸ்மெல்லாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நன்றி. நீங்களும் இந்த வருஷம் பணக்காரங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.